நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, தி ஐஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கண்கள். இந்த தலைப்பின் கீழே நாம் 12 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, we find grace in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களிலே நாம் தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, the Lord keeps us as the apple of his eye. கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணியைப் போல காக்கிறார். மூன்றாவது, the Lord guides us with his eye. நம்முடைய கண்ணை வைத்து தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நான்காவது, the eyes of the Lord see our faithfulness. நம்முடைய நீதியும் உண்மையும் கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஐந்தாவது, the eyes of the Lord see our suffering. நம்முடைய உபத்திரவங்களை, பாடுகளை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆறாவது, the eyes of the Lord see the wicked. துன்மார்க்கனை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஏழாவது, the eyes of the Lord see our giving. நாம் கர்த்தருக்கு கொடுப்பதை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. எட்டாவது, the eyes of the Lord see our gratitude. நம்முடைய இருதயத்திலே நன்றி இருக்கிறதா என்று கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. 9, the eyes of the Lord see our sins. நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. 10வது, the eyes of the Lord see our heart. கர்த்தருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை காண்கிறது. 11, the eyes of the Lord are upon the church. கர்த்தருடைய கண்கள் அவருடைய சபையின் மீது இருக்கிறது. 12, the eyes of the Lord are upon the nation. தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள். ஆகவே இந்த நாளிலே தி ஐஸ் ஆஃப் கர்த்தருடைய கண்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். முதலாவது, we find grace in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கிறது. ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லூக்கா 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியார். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த நாட்டிலே, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். இது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு என்ன கிடைக்கணும்? கிருபை கிடைக்க வேண்டும். இரண்டாவது, the Lord keeps us as the apple of his eye. கர்த்தருடைய கண்கள் அவருடைய கண்ணின் மணியைப் போல தேவன் நம்மை வைக்கிறார். உபாகமம் 32:9-10, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். பாழ நிலத்திலும் ஊழையிடத்தில் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினார். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மை அவருடைய கண்ணின் மணியைப் போல வைத்து பாதுகாத்து வருகிறார். சங்கீதம் 17:8, கண்மணியைப் போல என்னை காத்தருளும்.
ஐயோ, இதுதான் சங்கீதக்காரனுடைய ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் தீமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்மணியைப் போல என்னை காத்துள்ளும். ஜகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல, உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்து என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை அதை விசுவாசிக்க வேண்டும். நம்ம யாராவது நம்மை தொட்டால் யாரை தொடுறாங்க? கர்த்தருடைய கண்மணியை. உபாகமம் 11:12. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கமுள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. எத்தனை பேர் வருஷத்தின் ஆரம்பத்தில் அந்த முடிவரும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கணும்னு வாஞ்சிக்கிறேன். மூன்றாவது, the Lord guides us with his eyes. தேவன் நம்முடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை. சங்கீதம் 38:32. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவர்னா உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவர்களை செவ்வையும் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஆகவே ஆண்டவரே எனக்கு பாதை தெரியவில்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை நடத்துவேன், உங்களுக்கு தெரியாத பாதைகளில் கொண்டு வருவேன், இருளை உங்களுக்கு முன்பதாக வெளிச்சம் கோணலானவர்களை இவைகளெல்லாம் நான் செய்து உங்களை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். நான்காவது, தி ஐஸ் ஆஃப் த லார்ட் ஆர் அப்பான் த ரைச்சஸ். நீதிமானை கர்த்தர் கண்கள் நோக்குகிறது. நம்முடைய உண்மையை தேவன் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 34. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுவதற்கு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் தமக்கு உத்தமமாய் இருக்கிறவரை. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனம். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. சங்கீதம் 33:18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்தவர்களில் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது உலகத்தில் எவ்வளோ ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், மரண வேதனைகள் சூழ்ந்திருந்தாலும் வசனம் என்ன சொல்லுது? தமக்கு பயந்து தம்முடைய கிருபை காத்திருக்கும் அவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிற நேரத்தில் பஞ்சத்தில் என்ன செய்வாராம்? அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய
கண் அவர்கள் மேல் நோக்கும். இந்த நாட்களில் இதை விசுவாசிக்கணும். உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்பக்கத்திலும் பஞ்சம், உணவில்லாமல் இருந்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்படி செய்வார்? உயிரோடு. அதுக்காக தான் அவர் கண் பார்த்து கொண்டே இருக்குது. அவர் உயிரோடு காக்கும்படி அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கம். சங்கீதம் 101:6. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ஆகவே தேசத்திலே யாரெல்லாம் உத்தமமாய் இருக்கிறார்கள் அவர்கள் என்னோடு என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேண்டும். என்னோடு அவர்கள் இருக்க வேண்டும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை ஆண்டவர் நோக்கி கொண்டே இருக்கிறார். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் உத்தம இருதயத்தோடு, ஏன்னா அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். அவர்களுக்காக தம்முடைய கரங்களை நீட்டுவார், அவர்களுக்கு உதவி செய்யும்படி. 1 ராஜாக்கள் 15:11. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகவே நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கும். மனுஷன் பார்வைக்கு முக்கியம் இல்லை. மனுஷனை பிரியப்படுத்துவது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கும். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டைப்பட? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நம்முடைய கைகளிலே ஆண்டவருக்கென்று நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய 7 கண்கள் என்ன செய்து சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைங்க எதாவது செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக பார்ப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுதுன்னு வைங்க, பிள்ளைங்க ஏதோ ஒரு இதில் ஏதோ ஃபங்க்ஷனில் உங்கள் பிள்ளைங்க ஏதோ செய்யுதுன்னா அதை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு. அதே போல் தான் ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகள் செய்யும் காரியங்களை அவருடைய 7 கண்கள் என்ன செய்தான் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. 5வது, தி ஐஸ் ஆஃப் த லார்ட் see our suffering. கர்த்தருடைய கண்கள் நாம் படுகிற வேதனைகளை காண்கிறது. யாத்திராகமம் 3:7-10. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து எகிப்தில் இவங்க படுகிற உபத்திரவத்தை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து நான் பார்க்கவே. ஆளோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆகும். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்கலையும் கண்டேன். இஸ்ரவேல் புத்திரர் என் ஜனத்தில் எகிப்தில் அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பு. ஆகவே தேவனுடைய கண்கள் நாம் படுகிற வேதனைகள் உபத்திரவங்களை பார்க்கிறது. பார்த்து சும்மா இல்லை, நம்மை விடுவிக்கும்படி அவர் என்ன செய்ய இறங்கி வருகிறார். ஆதியாகமம் 31:11-12.
அன்றியும் தேவதூதுவன் ஒரு சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து ஆடுகளோடு போலியும் கடாக்களெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமுள்ளமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆகவே யாக்கோபு தம்முடைய மாமனார் லாபான்னா மாற்றி மாற்றி பேசுறார். எப்படியாவது அவனை ஏமாற்ற வேண்டும், அவனை வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் செய்த காரியங்கள். கர்த்தர், நான் லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று அந்த இடத்திலிருந்து யாக்கோபை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறதை பார். ஆகவே இந்த நாட்களிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும், அவங்க வேலை ஸ்தலத்துலேயோ குடும்பத்திலேயோ நீங்கள் வசிக்கும் இடத்துலே யார் உங்களுக்கு என்ன செய்தாலும் அதை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து பார்த்து கொண்டு இருக்கு. நான் பார்க்கிறேன் அவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை காண்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன். சங்கீதம் 102, 19, 20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். மேற்பிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எங்கெங்கேயோ இருக்கிறாருங்க. அங்கேருந்து என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியில் மேல் கண்ணமோ. எதுக்காக? கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும். சங்கீதம் 113, 6. அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். ஆகிய வானத்திலேருந்து பூமி நம்ம என்ன செய்கிறாராம்? பார்த்துக்கோ. எதுக்காக? அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மேலிருந்து பார்த்து உங்களை உயர்த்தும்படி, எவ்வளோ தாழ்வாக இருந்தாலும் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து எங்கே வைக்கிறார்? பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே கூடியிருக்கும்படி பண்ணுகிறார். இந்த நாட்களில் அதை விசுவாசிக்கும். இதற்காக தான் கர்த்தருடைய கண்கள் நம் மீது. 6வது, தி ஐஸ் ஆஃப் த லார்ட் see the wicked. துன்மார்க்கனை கர்த்தருடைய கண்கள் காணுகிறது. ஆதியாகமம் 6:5-7. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு வசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்ட மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷனை முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பகல் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கும். ஆண்டவர் எதுக்காவது சிருஷ்டித்த வேறு எதுக்காவது மனஸ்தாபப்பட்டாரா? ஏன் தான் உருவாக்கணுன்னு வேறு எதுக்காவது ஆண்டவர் வசனப்பட்டாரா? ஆண்டவர் ஏன் தான் இது செஞ்சேன்னு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் இது வரைக்கும் அவர் வருத்தப்பட்டிருக்கார். வேறு எதுக்குமே ஆண்டவர் வருத்தப்படவே, ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஏன் தான் இதை செஞ்சேனோ அப்படின்னு
வருத்தப்பட்டாராம். சில அம்மாமாருங்க பிள்ளைங்க பயங்கர மோசமாக இருந்தால் என்னான்னு வாங்க, ஏன் தான் உன்னை பெத்தனோ, ஏன் தான் உன்னை அந்த மாதிரி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? 9 மாதம் சுமந்து ஏன் தான் உன்னை, ஏன்னா அவ்வளோ அக்கிரமம், ஒன்றும் அடங்காமல் ஒன்றும் இது பண்ணாமல் மோசமாக இருக்கும்போது தாய்மாருக்கு தாங்க முடியல. இன்றைக்கி என்ன தினம்னு யாருக்குன்னா தெரியுமா? என்ன தினம் இன்றைக்கி? மதர்ஸ் டே. மதர்ஸ் டே. ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா உங்கள் அம்மாமாருக்கு இருந்து? ஏதாவது செய்கிறீங்களா? இங்கே இருக்கிற பிள்ளைங்க உங்கள் அம்மாமாருங்க இருந்தால் ஏதாவது அவங்களுக்கு இந்த வருஷம் பூரா செய்யலைன்னா அது இன்றைக்காவது தாய்மாரை நினைத்து ஏதாவது செய்கிறீங்களா? ஒரு வீட்டில் இந்த மதர்ஸ் டே தாயார் தினம்னு அம்மா பாத்திரம் கழுவின்னு வந்தாங்களாம். என்ன கழுவின்னு வந்தாங்க? நிறைய பாத்திரம் கழுவின்னு துணி துவைக்கிறது அதுவும் இருந்துச்சான். சரியா? பிள்ளைங்க அம்மா 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 இன்றைக்கி தான் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது, துணியும் துவைக்கக்கூடாது, பாத்திரமும் கழுவு. இது மதர்ஸ் டே, தாயார் தினம், நீங்கள் ஒன்றும் பாத்திரம் கழுவாதீங்க, துணி துவைக்க. ஒரே சந்தோஷம். அம்மாப்பா பிள்ளைங்க எவ்வளோ நம்ம மேலே, அவங்க நினச்சாங்க வந்து செய்யப்போ வச்சிருந்து நாளைக்கு செய்யுங்கம்மான்றாங்க. என்னவா வச்சிருந்து இதெல்லாம் நாளைக்கு செய்யுங்க, இன்றைக்கி செய்யாதீங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அங்கே தான் சில அம்மா மாதிரி ஏன் தான் ஒன்று பெத்தேனோன்னு சொல்கிற அளவுக்கு. ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாவுக்கு பார்த்தா திடீர்னு வந்து வெள்ளை முடி வர ஆரம்பிச்சதான். என்ன வர ஆரம்பிச்சது? வெள்ளை முடி. என்னம்மா அம்மாம்மா என்ன தலையில் வெள்ளை முடி வருது, என்ன அது? அம்மா சொன்னாங்க, ஏன் அம்மாங்களுக்கு வெள்ளை முடி, உன்ன மாதிரி அடங்காத பிள்ளைங்க அம்மாங்களுக்கு பயங்கர வேதனை கொடுத்து அதில் அந்த இதில் தான் கவலையில் தான் அம்மாவுக்கு என்ன வருது? கொஞ்ச நேரம் அமைதியாகிடுச்சு. அப்படியா? கொஞ்ச நேரம் இப்போ திடீர்னு அம்மா அப்போ ஏன் பாட்டிக்கு எல்லா முடியும் வெள்ளையாக இருக்குது? நீங்கள் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தீங்களா பாட்டிக்கு? நீங்கள் அவ்வளோ, ஏன்னா பாட்டிக்கு எல்லா முடியும் என்ன ஆயிடுச்சான்? வெள்ளை ஆயிடுச்சு. ஆகவே அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. சங்கீதம் 37:12. துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று. துன்மார்க்க நீதிமானுக்கு தீமை செய்யணும்னு அவன் யோசித்து செய்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்த்து என்ன சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார்? நீ உன் நிலைமை என்ன ஆக போகுது? அவனுடைய நாள் வருகிறது என்று நீ என்ன அவனுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறியே, உன் நிலைமை என்ன ஆக போகுது? 2 சாமுவேல் 22:20. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறார், மேட்டிமையானவர்களை தாழ்த்த நம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டு. பெருமையாக அகந்தையாக இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவங்களை தாழ்த்தும்படி அங்கே விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. 7. The eyes of the Lord see our giving. நாம் கொடுக்கிறதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. மார்க் 12:41-44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, நல்லா கவனிங்க, எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்? வேறு எங்கேயும் போய் உட்காரல. யார் ரொம்ப சத்தமாக அல்லேலூயா போடுறான்னு அதை போய் பார்க்கலாரு. யார் ஆமேன்னு சொல்கிறா, யார் அப்படியே சும்மா ஆடின்னு சேரெல்லாம் இது இப்படியே பயங்கர வல்ல மேலே ஆடுறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கலாங்க. சரியா? பக்கத்தில் இருக்கவங்களாம் இச்சு தள்ளுறாங்க பாருங்கள் அந்த வல்ல மேலே, அவங்களெல்லாம் பார்க்கல. எங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து. ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் பார்த்துன்னு இருக்காரு, மறக்காதீங்க. யார் போடுறா, யார் போடாமல் இருக்கிறாங்க, யார் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்க. மனுஷர் பார்க்கனாலும் யார் பார்த்துனே இருக்கிறா? சரியா?
ம். சில பேர் வந்து அப்படி போடுற மாதிரி இப்படி வெறும் ஒன்றும் இருக்காது. போடுற மாதிரி கை உள்ள விட்டு. எனக்கு ஒருத்தங்க வந்து 2 கவர் கொடுத்துருந்தாங்க ஒரு மீட்டிங்கில். எதுக்கு 2 கவர் கொடுக்குறாங்க? சும்மா மீட்டிங்கில் முடித்த பிறகு வந்து 2 கவர். சரியா? எதுக்காக 2 கவர்? நாம் கையில் கொடுத்தாலும் எனக்கு தெரில என்னன்னு. ஏதோ ஒரு எதுக்காக 2 கவர் போடுவோம். வீட்டில் வந்து பார்த்தா 2 கவர்லேயும் ஒன்றும் இல்லை. 2 கவர்லேயும் 2ம் காலி கவர். ஆனால் கொடுக்கும்போது என்னவா இருக்குது? நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவ்வளோண்ணா 2 கவர் கொடுக்குறாங்களே, ரொம்ப கொடுக்கணுன்னு ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்களா என்னான்னு. வீட்டில் வந்தால் 2 கவர்லேயும் என்ன இல்லை, ஒன்றுமே. அப்போ பார்க்குறவங்க முன்னாடி அவங்க கொடுக்குறாங்கன்னு மனுஷர் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ யாரும் தப்பாக நினைங்க பாருங்க. வந்து காணிக்கை கொடுக்குறாங்க எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் காணிக்கை உள்ள என்ன இல்லை. ஆகவே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார். ஏழையான ஒரு விதவி வந்து ஒரு தொட்டிக்கு சரியான 2 காசு. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஏன்? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டு இவ்வளோ வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு. பணக்காரங்க நிறையா வச்சுன்னு இருக்காங்க. இவ்வளோ போட்டாலும் இன்னும் நிறையா இருக்குது அவங்களுக்கு. ஆனால் இந்த அம்மா வந்து இந்த ஏழை விதவைன்னா இப்போ அவங்க புருஷனும் கிடையாது, அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு புருஷனும் இப்போ தனியாக ஒரு விதவையாக இருக்கிறாங்க. அந்த வறுமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அது ஆண்டவர் பார்க்குறார். கர்த்தருடைய கண்கள் நிறையா வச்சுக்கின்னு வந்து போட்டுட்டு இன்னும் அதையும் பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை, இருக்கிறதே அவ்வளோதான் அவங்களுக்கு. அதையும் வந்து தியாகம் பண்ணி ஒரு ஆண்டவருக்கு கொடுக்கும்பொழுது அதையும் கர்த்தருடைய கண்கள் அவருடைய பார்வையில் எல்லாரையும் பார்க்கலும் இந்த விதவை கொடுத்து தான் அதிகம். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமம் பாகளெல்லாம் பண்டகசாலை. அப்பொழுது எதுக்கு கொடுக்க சொல்கிறார்? எதுக்கு ஆலயத்தில் வந்து தசமாக கூட? என்ன காரணம்? ஆண்டவர் காசு இல்லாமல் இருக்கிறாரா? எதுக்காக வந்து கொடுங்கன்றார்? அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் व्यसனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கொடுக்கக்கூடாது? காணிக்கை நேரம் வரும்போது உங்களுக்கு व्यसனமாக இருந்துச்சுன்னு வைங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காணிக்கை கொடுத்தீங்கன்னா என்ன வராது? ஆசீர்வாதம். ஏன்னா என்ன இருக்குது மனசில்? வசனம். அவனவன் व्यसனமாயும், யாரா கொடுன்னு வற்புறுத்தினாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுலேயும் ஆசீர்வாதம் கிடையாது. கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க. அப்படின்னா என்ன? கொடுக்கணும்னு உங்கள் மனசுலே ஆசை இருக்கணும். நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், உங்கள் மனசுலேருந்து மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று என்ன இருக்கணும்? ஏன்? உற்சாகமாய் கொடுக்கணும். தேவன் பிரியமாக இருக்கிற மாதிரி அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு எவ்வளோ நம்ம சொந்த குமாரனே நம்ம கொடுத்தாரு, எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரு என்று ஒரு உற்சாகமாய் கொடுக்கும்பொழுது அதில் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாய் இருக்கிறார். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்க அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். சரியா? கொடுக்கிறது எப்பவுமே ஆசீர்வாதம். கொடுப்பது ஆண்டவர் யாருக்குமே கடனாளி
அல்ல. எட்டாவது, தி ஐஸ் ஆஃப் த லார்ட் see our gratitude. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. இப்போ நன்றி இருக்குதா இல்லையான்னு கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? 10 பேருக்கு சுகம் கொடுத்தேனே, எங்கே 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? இந்த நாட்களிலே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று கர்த்தருடைய கண்கள். சங்கீதம் 103:2, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே கூட. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நினைந்து நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி உள்ள இருக்கவங்க தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னா ஆண்டவர் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டா அப்புறம் எங்கேருந்து ஸ்தோத்திரம் வரப்போகுது? அதெல்லாம் நினைவு கூர்ந்தால் தானே என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியும். 9, தி ஐஸ் ஆஃப் த லார்ட் சீஸ் அவர் சின்ஸ். நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. எரேமியா 16:17. என் கண்கள் அவருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறதுமல்ல. எதுவுமே ஆண்டவருக்கு என்ன செய்ய மறைக்கவே முடியும். எல்லாம் அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கு. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கும். சங்கீதம் 90:8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்க்க. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. நீதிமொழிகள் 5:21. மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கு. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். உண்மையாக யாராவது தேவனை தேடுறாங்களா? உண்மையாக தேவனை யாராவது தேடுறாங்களான்னு கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும். அப்படின்னா என்ன? உண்மையாக தேடுறதுனா என்ன அர்த்தம்? உண்மையாக தேடுறதுனா நீங்கள் ஏதோ ஆதாயத்துக்கு தேடுறதில்ல. எனக்கு இது வேணும்னு தேடுறது உண்மையாக ஆண்டவர் மேலே. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புகிறார், தேடுகிறார். தான் ஒருத்தர் சொன்னார், உங்கள் பிள்ளைங்க உண்மையாக உங்களை நேசிக்குதுன்னு எப்போ தெரியும்? அவங்கக்கிட்ட அவங்கள கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைங்க,
ஒன்றுமே உங்ககிட்ட இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே. அப்போ உங்களை வந்து அப்பா அம்மான்னு தேடி ஓடி வந்தால் அப்போ தான் உண்மையாக அவங்க மேலே அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி தனி குடும்பம் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லைன்னு வைங்க. திடீர்னு ஒரு நாள் அப்பா அம்மா எப்படி இருக்கிறீங்க, அப்படியே ஓ என்னம்மா வாமா வாமா எல்லாம் சிரித்து பேசிட்டு, அப்பா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 தேவைப்படுதுன்னாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் உண்மையாக அவங்கள பார்க்க வரலங்க, உண்மையாக அவங்கள தேடியும் வரல, உண்மையாக அவங்க பார்க்கவும் அவங்க வந்தது உங்ககிட்டேருந்து ஏதாவது ஆதாயம். சரியா? உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? உண்மையாக அவங்கள தேடுறாங்கன்னு இப்போ ஒன்றுமே உங்ககிட்ட இல்லைன்னு வைங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் உங்களை தேடி வந்து உங்களோடு இருக்கணும். அப்போ ஓடி வந்தாங்கன்னா அதுதான் ஆண்டவர் தேடுறார். யாராவது உண்மையாக என்னை தேடுறாங்களோ எல்லாமே என்ன கிடைக்கும், கருத்தெடுத்து என்ன வாங்கலான்னு வராங்களா, உண்மையில் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரை வாஞ்சிக்கிறேன், அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். உண்மையாய் அப்படி தானே போட்டிருக்கோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கொண்டாக்கி அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போன நன்மை எல்லாம் வரும்போதே நீங்கள் சபையிலே நீங்கள் பார்க்கலாம். சில பேர் பிரச்சனையில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆராதனையிலும் உட்காந்துருப்பாங்க. பிரச்சனை ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ வேணும்னா ஒவ்வொரு ஆராதனையிலையும் உட்காந்து இருப்பாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் போதும் ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், அவங்களுக்கு பிரச்சனை தீரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியும். ரொம்ப நாளைக்கு பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பீங்க. எப்போ பார்ப்பீங்க? அடுத்த பிரச்சனை வந்துருக்குது பாரு, வந்து நிற்பாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆமாம் கண்டிப்பாக வந்துடுறேன் எத்தனை மணிக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை தீரணும் அவங்களுக்கு. ஆகவே இதெல்லாம் வந்து எதுக்கு தேடுறோம்? ஆதாயத்துக்கு தான் தேடணும். உண்மையாக ஆண்டவர் மேலே அன்பினால் ஓடி வரோமா, அதுதான் கர்த்தர் பார்க்குறார். எத்தனை பேர் உண்மையாக என்ன தேடுகிறாங்க, எல்லாம் வெறும் ஆதாயத்துக்காக தேடுறாங்களா? இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக வைத்த எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபி. 10வது, தி ஐஸ் ஆஃப் த லார்ட் see our heart. கர்த்தருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை பார்க்குது. 1 சாமுவேல் 16:6. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தான் ஆகும் என்றான். சரியா? எங்கள் சாமுவேல் வரார். இந்த ஈசாவின் வீட்டில் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று வந்தால் முதல்ல வரும்போது இவனா இருப்பானா? இவன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். முகத்தையும் பார்க்காத, சரீர வளர்ச்சியும் பார்க்காத. நான் இவனை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் வந்து உங்கள் முகத்தை பார்த்து, சரியா, உங்கள் சரீர வளர்ச்சியை பார்த்து ஏதோ இதெல்லாம் மனுஷன்தான் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்த்துன்னு இருப்போம். சரியா? தேவன் எதை பார்க்குறாரு? இருதயத்தை. சில பேர் சரீர முகத்துக்கும் சரீர ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு அம்மாவுக்கு வயசானா கூட வந்து ரொம்ப இதாக இருக்கணும்னு ஆசை, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னு பண்ணிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாஸ்டிக் சர்ஜரின்னு கேள்விப்பட்டீங்களா? இந்த அம்மா போய் இன்னொன்னோ பண்ணிக்கிச்சான். ஏன்னா எப்படி வயசாயின்னு போனால் கூட எப்படி இருக்கணுமா இவங்களுக்கு?
எல்லாம் பண்ணி ரொம்ப பண்ணி புட்ச கையோடு அம்மா இறந்துட்டாங்க. ஆக்சிடெண்ட்டு இதை வந்து ரொம்ப கோபம். ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்போ தான் எல்லாம் பண்ணி முடிச்சுருந்தம்மா, அதுக்குள்ளே ஐயோ நீயாம்மா, எனக்கு அடையாளமே தெரிலண்ணா, நீயாம்மா நீ பண்ணி இதெல்லாம் பண்ணதில் இது யாரோ அப்படின்னு நான் சொல்ல, யாரோ சொன்னாங்கன்னு வைங்க. கர்த்தர் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் இறுதியம் எப்படி இருக்குது, இறுதியம் எப்படி இருக்கு. யோவான் 1:47 இயேசு நாத்தான் வேலியை தம்மிடத்தில் வர கண்டு அவனை, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். இருதயத்தில் கபடமே இல்லைங்க, வஞ்சகமே, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த உலகம் எங்கே பார்த்தாலும் கபடு, வஞ்சனை, வாயை திறந்தால் போய் பேசுறது, காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் போய் பேசினதும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து, உலகத்திலே உங்களை மாதிரி நல்லவர் யாரும் இல்லைன்னா, அவர் வந்து சொல்லும்போது இவர் என்ன அவரும் இவரை பற்றி ஏதாவது சொல்லுவார்னு எதிர்பார்த்தா அவர் திருப்பி சொன்னாராம், என்னால் உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியலையேன்னா, என்னால் உங்களை பற்றி அவரை உலகத்திலேயே உங்களை மாதிரி நல்லவர் இல்லைன்னா அவர் என்னன்றாரு, என்னால் அப்படி சொல்ல முடியுங்களே உங்களை பற்றி. நான் இவர் பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஏன் சொல்ல முடியல, நீங்களும் என்ன மாதிரி போய் சொல்ல வேண்டியதானன்றார். நீங்களும் என்ன மாதிரி அப்படின்னு எல்லாமே இது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே போய் தான், எதுவுமே ஒரு உண்மையான ஆண்டவர். கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். 11 The eyes of the Lord are upon the church. கர்த்தருடைய கண்கள் சபையின் மீது, ஆலயத்தின் மீது இருக்கு. 2 நாளாகமம் 7:12-16. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலிபிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளை கட்டி அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்து. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாயிருக்கு. என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்து. என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய கண்கள், தேவனுடைய செவி. இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் சபையில் வந்து ஜெபித்தா ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு சாட்சி சொல்ல முடியும்? ஆகவே தேவனுடைய கண்கள் அவருடைய ஆலயத்தின் மீது இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் எந்த தேவை, எந்த சூழ்நிலை, எங்கே ஓடி வரணும், முதலாவது ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து ஆண்டவரே என்று உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்போது அது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். காரணம் அவருடைய கண்கள், அவருடைய இருதயம் ஆலயத்திலே இருக்கிறது. 12 The eyes of the Lord are upon the nation. தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள். சங்கீதம் 66:7 அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சங்கீதம் 2:1 இந்த வசனங்களெல்லாம் வைத்து தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும்
அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமின் அதிகாரிகள் ஏகமாய் ஆசை அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நன்மையிட்டு எரிந்து போடுவோம் என்கிறார். பரலோகத்தில் வீற்றிருப்பவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரம், பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். இந்த நாட்களிலே மனிதர்கள் எவ்வளோ கொந்தளித்து எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் ஆலோசனை பண்ணி கொடுக்கும். வானத்தில் இருக்கவர் அதை பார்த்து நகைப்பார். காரணம், தேச கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. இந்த நாட்களில் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தி ஐஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கண்கள். முதலாவது we find grace in the eyes of கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கிறது. இரண்டாவது, the Lord keeps us as the apple of his eye. கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். மூன்றாவது, the Lord guides us with his, அவருடைய கண்ணை வைத்து தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான்காவது, the eyes of the Lord are upon the righteous. நீதிமான்கள் உத்தமர் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஐந்தாவது, the eyes of the Lord see our suffering. நம்முடைய வேதனை, நம்முடைய உபத்திரவ கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆறாவது, the eyes of the Lord see the wicked. துன்மார்க்கத்தை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஏழாவது, the eyes of the Lord see our giving. நாம் கொடுக்கிறதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எட்டாவது, the eyes of the Lord see our gratitude. நம்முடைய இருதயத்தில் நன்றி இருக்கிறதா என்று கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். ஒன்பது, the eyes of the Lord see our, நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கும், அவருக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை. பத்தாவது, the eyes of the Lord see our, நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. 11, the eyes of the Lord are upon the church. அவருடைய ஆலயத்தின் மீது, அவருடைய சபையின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கும். 12, the eyes of the Lord are upon the nation. தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த வசனங்களை விசுவாசித்து இதில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலே நாம் தேடி தேவனிடத்திலிருந்து நாம் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை போற்றி, உம்மை புகழ்ந்து, உம்மை பாடி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளை ஆசீர்வதித்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறபடியாலும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக, கண்ணின் மணியைப் போல ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உடைய கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல். அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர் இந்த நாளிலே உம்முடைய கண்கள் நோக்கமாக இருந்து இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பீராக. எல்லா துன்மார்க்கத்தையும் நீர் பார்க்கிறது, அவர்களுக்கு செய்யப்படுகிற எல்லா அநீதிகளை காண்கிறது.
நாளிலே வந்து விடுவிப்பீராக. நாட்களில் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மீது நோக்கமாக இருக்கிற இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்திலிருந்து உம்மிடத்தில் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து பதிலளிப்பீராக. உடைய கண்கள் உம்முடைய இருதயம் எப்பொழுதும் உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். தேசத்தின் மீது இந்த நாளிலே உம்முடைய கண்களை வைப்பீராக. தேசத்தை விடுவிப்பீராக. சகலத்தையும் ஆளுகிற தேவன், ராஜ்யம் வல்லமை மகிமை எப்பொழுதும் உமக்கே உரியது. இந்த நாளிலே உமக்கென்று கொடுத்த ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக உடைய உபகாரங்களை மறவாதபடி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கையிட்டு செய்யும் அனைத்தையும் நிர்வாகிக்கப்படும். குடும்பத்திலே உடைய சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்புவீராக. எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதம் எல்லா தடைகளை உடைத்து நாட்களிலே உடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்யும். உம்மை உத்தமமாய் தேடுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி உடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக கபடற்ற உத்தம பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புகிறீர், தேடுகிறீர். தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கிருபைக்கு சகலத்தையும் நீர் காண்கிற தேவன், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொள். உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு தேவ பயத்தோடு வாழும் இந்த நாளில் எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கும் நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.